இவ்வாறான ஒரு 3 தலைமுறைகளுக்கு இடையிலே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மானுடத்தின் ஒன்று கூடல் என்ற பரிமாணத்துக்கு இன்னொரு பரிமாணமாக நான் இந்த 3 தலைமுறை பரிமாணங்களையும் இங்கே பார்க்கின்றேன். இதிலே இன்னும் ஒரு விடயம் இருக்கின்றது. என்னவென்றால், இந்த இடதுசாரி சிந்தனையிலே இருந்து வந்து சுயநிர்ணய உரிமைக்காக குரல் கொடுத்து, இன அழிப்பு நீதிக்காக குரல் கொடுத்து, இன்று பலஸ்தீன மீது நடைபெறுகின்ற ஒரு கொடூரமான இன அழிப்பை நாங்கள் நேர்காணல் ஊடாக பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே, அடுத்த ஐநாவினுடைய கதவை தட்ட வேண்டிய சூழல் உருவாகியிருக்கின்ற நேரத்திலே, தமிழ் மக்களிடையே திருமதி அனந்தி சசிதரன் அவர்கள் சொன்னதைப் போல எது சரி எது பிழை, எந்த கோரிக்கையை வைப்பது என்ற முரண்பாடுகள் ஓடிக்கொண்டிருக்கின்ற இந்த சூழலிலே தமிழகத்துக்கென்று ஒரு முக்கியத்துவம் இருக்கின்றது. அந்த முக்கியத்துவத்தை தோழர் விராஜ் அவர்கள் இன்றைய நிகழ்வினூடாக எங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்றார். அதை அழகாக தோழர் மகேந்திரன் அவர்கள் கடத்தி இருக்கின்றார், இந்த 2 தலைமுறைக்கும் என்றுதான் எனக்கு தோன்றுகிறது. ஆகவே இந்த நினைவேந்தல் நிகழ்வு இன்று மனதை ஈர்க்கின்ற ஒன்றாக, புத்துணர்ச்சி தருகின்ற ஒன்றாக எனக்கு அமைந்திருக்கின்றது. எங்களை நாங்களே புனிதப்படுத்திக் கொள்கின்ற ஒரு நிகழ்வாகவும் இது அமைந்திருக்கின்றது. இதிலே தோழர் மகேந்திரன் அவர்கள் குறிப்பிட்ட பல விடயங்கள், இது ஒரு கட்டுரையாக அவர் குறிப்பிட்ட விடயங்களையே எழுதி எழுதி வைக்க வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். தமிழ்நாட்டுக்கு இந்த மாற்றம், தமிழ்நாட்டை நோக்கி நான் சொல்ல முயற்சிக்கின்ற விடயம் என்னவென்றால்,